இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிர்சாத்து கட்சியின் 91 மக்கள் பிரதிநிதிகளில் 83 பேர் விசுவாச உறுதிமொழி கடிதம். தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவிப்பு. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு பிர்சாத்து கட்சியின் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்ட 91 பேரில் 83 பேர் கட்சிக்கும் தலைமைத்துவத்திற்கும் தொடர்ந்து விசுவாசமாக இருக்கப் போவதாக உறுதிமொழி கடிதம் வழங்கியிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் இன்றிரவு அறிவித்துள்ளார். 14 நாட்களுக்குள் தங்களின் விசுவாச உறுதிமொழி கடிதத்தை வழங்கியாக வேண்டும் என்று பிர்சாத்துவின் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சியின் உச்சமன்றம் வழங்கிய கால அவகாசம் நேற்று முடிவடைந்த நிலையில் 83 பேர் தங்கள் உறுதிமொழி கடிதத்தை வழங்கியிருப்பதாக பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவருமான முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 58 சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தலைமைத்துவத்திற்கு தொடர்ந்து விசுவாசமாக இருக்கப் போவதாக அந்த உறுதிமொழி கடிதத்தில் தெரிவித்துள்ளனர் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் முஹிதீன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த உறுதி கடிதத்தின் மூலம் அவர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் சம்பவம் இனியும் நிகழாது என்று முஹிதீன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமூகவியல், கல்வி ஆகியவற்றை முன்னிறுத்தி பினாங்கு இந்தியர்களுக்காக தனது சேவையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வரும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தொடக்கக்கட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கான சிறுநீரக சுத்திகரிப்பு உதவி திட்டத்தை தொடங்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த சிறுநீரக சுத்திகரிப்பு உதவி திட்டம் பினாங்கு இந்துக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்று பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் டாக்டர் R.A. லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த உதவி திட்டத்தில் பங்கேற்பவர்கள் பினாங்கில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது பினாங்கில் தங்களை பதிவு செய்து கொண்ட வாக்காளராக அல்லது பினாங்கில் வசிப்பவர்களாக அல்லது 18 வயதுக்கு உட்பட்ட சிறுநீரக நோயாளிகளின் பெற்றோர் பினாங்கில் பதிவு செய்த வாக்காளராக இருக்க வேண்டும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். இறுதிக்கட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கு சிகிச்சையின் ஒரு பகுதியாக சிறுநீரக சுத்திகரிப்பு செய்து கொள்ளும் தேவை ஏற்படக்கூடிய இந்துக்களுக்கு நிதி உதவி அளிக்கப்படும். தகுதியுள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களும் இந்த சிறுநீரக சுத்திகரிப்பு உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும்படி ஊக்குவிக்கப்படுகிறார்கள். விண்ணப்பத்திற்கான இறுதி நாள் இவ்வாண்டு ஜூன் 16ஆம் தேதியாகும். அதற்குள் தங்கள் விண்ணப்பத்தை பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தில் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுவதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த மே 28ஆம் தேதி பிரமுகரின் மெய்க்காவலர் ஒருவர் மாற்றுத்திறனாளி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான புகாரை போலீஸ் துறை கடுமையாக கருத வேண்டும் என்று மனித உரிமை வழக்கறிஞர் சுரேந்திரன் கேட்டுக்கொண்டார். அரசியலமைப்பு சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருப்பதைப் போல மலேசிய குடிமகன் ஒவ்வொருவரும் தனது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கு சட்ட ரீதியாக உரிமை பெற்றுள்ளார் என்று சுரேந்திரன் சுட்டிக்காட்டினார். நாட்டின் கட்டமைப்புக்கு முதுகெலும்பாக விளங்கும் சட்டமும் அதன் விதிமுறைகளும் நிலைநாட்டப்பட வேண்டும். சட்டத்திற்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளி விவகாரத்தில் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் போலீசார் அணுக வேண்டும், சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சுரேந்திரன் கேட்டுக்கொண்டார். அம்பாங்கில் உள்ள ஒரு தேசிய தொடக்கப் பள்ளியில் ஓர் இந்திய மாணவனுக்கு தண்டனை கொடுப்பதாக கூறி கொளுத்தும் வெயிலில் சுமார் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் கல்வி அமைச்சு ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று அதன் அமைச்சர் ஃபர்லீனா சிடேக் இன்று மீண்டும் உறுதியளித்துள்ளார். கட்டொழுங்கு ஆசிரியர் என்ற போர்வையில் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக கூறப்படும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு ஒருபோதும் கடைபிடிக்கப்படாது, மாறாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஃபர்லீனா சிடேக் இன்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். வாழ்வில் நிகழப்போகும் ஓர் இனிய தருணம் திருமண விழாவாகும். அந்த திருமண விழாவிற்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வசதிகளையும் ஏற்பாடுகளையும் அவரவர் தேவைக்கு ஏற்ப மிக நேர்த்தியாக ஒரே குறையின் கீழ் வழங்கக்கூடிய கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ வரும் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை ஷா அலாம் IDCC மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. சமைக்க ஆள் சொல்லி அலங்காரத்துக்கு ஆள் பிடித்து
மண்டபத்தை முன் உறுதி செய்து மணமேடை அமைக்க ஆள் தேடி என எவ்வித அலைச்சல் ஏதுமின்றி ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டெக்கோ, கேட்டரிங் உட்பட திருமணத்திற்கான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் கண்முன் நிறுத்துகிறது கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ. அமெரிக்கா அலாஸ்காவில் டெனாலி பனிமலை சிகரத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கடும் குளிரில் சிக்கி பரிதவித்த மலேசியாவைச் சேர்ந்த 3 மலையேறிகளில் ஒருவர் உயிர் இழந்தது தொடர்பில் மலேசியாவிற்கான அமெரிக்க தூதரகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. 37 வயது ஜுல்கிஃப்லி யூசுப் என்ற மலேசிய மலையேறி கடந்த மே 29ஆம் தேதி கடல் மட்டத்திலிருந்து 19,700 அடி உயரத்தில் உள்ள கால்பந்து மைதானம் என்ற பகுதியில் உள்ள பனிக்குகையில் தஞ்சம் புகுந்து சுயநினைவு திரும்பாமலேயே உயிர் இழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் குளிர் தாக்கி மூளை வீக்கத்திற்கு ஆளாகி உயிர் இழந்ததாக கூறப்படும் அந்த மலேசிய பிரஜைக்கு அடுத்து மற்றொரு மலேசிய பிரஜையை காப்பாற்றிய அமெரிக்காவின் தேசிய பூங்கா சேவை பிரிவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அமெரிக்க தூதரகம் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அரச பிரமுகர் ஒருவரின் உடன் செல்லும் மெய்காவலரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு மாற்றுத்திறனாளியான இ-ஹெயிலிங் ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை போலீசார் விசாரணை செய்வதற்கு வழிவிடப்பட வேண்டும் என்று பொதுமக்களை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். அந்த மாற்றுத்திறனாளி தாக்கப்பட்ட சம்பவத்தை போலீசார் மூடிவிடவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் உறுதியளித்திருப்பதை அரசாங்க பேச்சாளரான ஃபமி ஃபட்சில் தெளிவுபடுத்தினார். எனவே இவ்விவகாரம் குறித்து பொதுமக்கள் எந்தவொரு ஆருடத்தையும் கூற வேண்டாம் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மலாக்கா பத்து பெரண்டாம் சுங்கை புத்தாட் ஆற்று பகுதியில் கடந்த சில தினங்களாக ஆயிரக்கணக்கான தலாப்பியா வகை மீன்கள் இறந்த நிலையில் குவியலாக கரை ஒதுங்கி கிடப்பது அப்பகுதி வாழ் மக்களை, குறிப்பாக மீன்பிடிக்க வருகின்றவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி கிடப்பதற்கு காலநிலை மாற்றம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து மீன்வளத்துறை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த மீன்கள் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசுவதால் சுகாதாரக்கேடு ஏற்படலாம் என அப்பகுதி வாழ் மக்கள் பலர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை சுத்தம் செய்யும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோலாலம்பூர் மாநகரில் இன்று மாலையில் பெய்த கனத்த மழையில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாலையில் விழுந்த சம்பவம் மீண்டும் நிகழ்ந்துள்ளது. கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு அருகில் பஹாங் சாலை வட்டத்தில் லெபுராயா டூதா உலுக்லாங் டியூக் நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேறும் சாலையில் மரம் விழுந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் எந்தவொரு அறிக்கையும் வெளியிடவில்லை என்ற போதிலும் மரம் விழுந்ததினால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மழையில் மரம் விழுந்ததில் கேபிள் கம்பியில் சிக்கி மோட்டார் சைக்கிளோட்டி காயமடைந்தார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2:40 மணியளவில் மலாக்கா பண்டார் ஹீலிரில் நிகழ்ந்தது. இது தொடர்பாக ஓர் அவசர அழைப்பை பெற்ற தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது சாலையில் மரக்கிளைகள் விழுந்து கிடப்பதை கண்டதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். இதில் கேபிள் கம்பி பட்டு காயத்திற்கு ஆளான 40 வயது மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வண்டியில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புச்சாலிங்ஜயா டமன்சரா டாமாயில் ஆற்றோரத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்த மூளை வளர்ச்சி குறைபாடு கொண்ட 6 வயது சிறுவன் ஜெயின் ராயன் அப்துல் மத்தீன் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த சிறுவனின் பெற்றோர் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். அந்த சிறுவன் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட தினத்தில் இருந்து போலீசார் மேற்கொண்ட உளவுத்துறை விசாரணையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சிறுவனின் பெற்றோரை போலீசார் கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 28 வயது மதிக்கத்தக்க அந்த தம்பதியர் நேற்று காலை 11 மணியளவில் ஸ்லாங்கோர் புஞ்ச அலாமில் உள்ள அவர்களின் வீட்டில் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஹுசேன் ஒமார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்